गाइस இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்டின் காப்பர் வெரைட்டி ரோஸ் தாங்க. இது பேர்லயே இருக்கு ஆஸ்டின் ரோசஸ், இங்கிலீஷ் ரோசஸ் சம்பந்தப்பட்டது. ஸோ இதோட கலர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது அவுட்டர் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் காப்பர் கலரில் இருக்கும், உள்ள வந்து எல்லோ காப்பரில் இருக்கும். ஸோ இதுதான் இதோட கலர். ஸோ இதுதான் இதோட நேச்சர். இது பார்த்த உடனே நீங்கள் காப்பர் ஆஸ்டின் ரோஸ் இல்லை ஆஸ்டின் காப்பர் ரோஸ் ரெண்டு பேரில் ஏதாவது ஒன்று இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்டாக கிராஃப்டட் பிளான்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். ஓன் ரூட்டட் பிளான்ட் ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் இதோட கலர் அப்பியரன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் அப்படின்றவர் ப்ரீட் பண்ணுது. ஸோ அதனால் அவர் பேரோட அட்டாச் ஆகி காப்பர் ஆஸ்டின்னு சொல்லிட்டு வருது. இதை வந்து தமிழ்நாட்டு இந்தியாவில் வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கான இங்கிலீஷ் ரோஸ் எல்லாமே வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ் நர்சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் சன்லைட் 4 மணி நேரமாவது இருக்கணும். ஸோ டெரஸ் கார்டனிங்கில் வைக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம், 4 மணி நேரத்துலேருந்து 6-8 மணி நேரம் வரைக்கும் இந்த ரோஜாக்கள் வெயில் நல்லாவே தாங்கக்கூடியது. ஸோ இதுக்கு பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எடுக்க வேண்டிய பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் ஆர் 12 இன்ச், 10 இன்ச் இல்லை 12 இன்ச் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மண் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மண் கூட தொழு உரங்கள், அதுக்கப்புறம் மண்புழு உரம், கோகோபித் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவில் கிடையாது, செம்மண் மட்டும் அதிகமாக, அதுக்கப்புறம் கோகோபித், தொழு உரம், தென் வந்து வெர்மி கம்போஸ்ட், இது எல்லாமே ஒவ்வொரு பங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிப்பாக தண்ணி விட்டுடுங்க. தென் வந்து ஈவினிங் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓவர் வாட்டரிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தியாக வாட்டர் பண்ணாதீங்க. உங்கள் செடிகளில் தண்ணி நல்லா வெளியில் ட்ரெயின் ஆகுதா, லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் டிசீஸ் அட்டாக் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வரும். யூஸ்வலாக ரோஸுக்கெலாம் என்ன வரும், ஏபிட்ஸு, பிளாக் ஸ்பாட்டு இந்த மாதிரி வரும். அதுவும் சம்மர் டைமில் தான் வரும். அந்த டைமில் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஃபங்கிசைட்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா, சாஃபு, சிஓசி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் அவாய்ட் ஆகிடும். டிஏபி இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் இது கூட மண்புழு உரம் மாற்றி மாற்றி கொடுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 20 டேஸ் ஒன்ஸ் கொடுங்க. இதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரூனிங் பண்ணுற டைம் வின்டர் முடிஞ்சு, குளிர்காலம் முடிஞ்சு நீங்கள் ப்ரூனிங் பண்ணலாம். ப்ரூனிங் பண்ணி முடிஞ்சதுமே ஃபங்கிசைடு ஏதாவது அந்த ப்ரூன் பண்ண இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. அதனால் எந்த டிசீஸுமே அதுக்கு அட்டாக் ஆகாமல் பாதுகாக்கும். ஸோ இது நம்ம கிட்ட சேல்ஸுக்கு இருக்கிற பிளான்ட்டு. நீங்கள் வெப்சைட் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 5 to 6 செடிகள் தான் இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின இன்னும் சில டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு இது இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது கலர் பார்த்துட்டிங்க இல்லையா, அவுட்டரில் பார்த்தீங்கன்னா டார்க் காப்பர் கலர், உள்ளே வந்து எல்லோ காப்பர் கலரில் இருக்கும். ஃபேட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே எல்லோ காப்பர் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட காப்பர் ஆஸ்டின் காப்பரை பற்றின ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ.